கதை நேரம். பழமொழி கதைகள். இல்லாத ஒன்று. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இக்ஷ்வாகு ராஜ்யத்தை வசிஷ்டி புத்திர யெகுவல சம்தாமுலா அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்தாரு. இந்த மன்னரோ இந்த ராஜ்யத்தை 24 வருஷம் ஆட்சி பண்ணாரு. இந்த சாம்ராஜ்யம் இப்ப ஆந்திர பிரதேசத்துல இருக்கு. அப்படி இந்த மன்னர் ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்த இந்த சமயத்துல ஒரு தடவை தன்னோட மந்திரியை இவர் கூப்பிட்டாரு. அப்படி தன்னோட மந்திரிய வரவழைச்சு, மந்திரியாரே, நானு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தோட அரசனாக இருக்கேன். என்கிட்ட இல்லைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இருந்தாலும் நான் மன நிம்மதியோட இல்ல. எப்பையும் என்னோட மனக்குழப்பம் என்னை போட்டு வாட்டி வதக்கிது. சலிப்பும் வெறுப்பும் என்னை எப்பையும் பின்தொடருது. ஆனா இது எதுவும் இல்லாம, இவ்வளவு பெரிய பொருட்களும் இல்லாம இருக்க என்னோட சேவகன் இருக்கான் தானே, அவன் என்னை விட வாழ்க்கையில ரொம்ப மன மகிழ்ச்சியோட இருக்கா மாதிரி எனக்கு தெரியுது. ஆனந்தத்துல அவன் எப்பையும் மிதக்கிறான். அவனை பார்க்கறதுக்கே எனக்கு பொறாமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி தன் மந்திரி கிட்ட இந்த மன்னர் ஆதங்கப்பட்டாரு. இப்படி இந்த மன்னர் தன்கிட்ட சொன்னதும் இந்த மந்திரியோ, மன்னா, உங்களுக்கு அப்படி தோணுதா? அப்படின்னா நம்ம ஒண்ணு பண்ணலாம். உங்களோட சேவகனை நீங்க வேணா பரீட்சிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு இந்த மன்னரோ, என்னது, அவனை பரீட்சிச்சு பார்க்கணுமா? எதுக்காக அவனை பரீட்சிக்கணும்? என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு இந்த மந்திரியோ, மன்னா, நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கான்னு சொன்னீங்கல்ல ஒரு சேவகன், அவன்கிட்ட ஒரு பையில 99 பொற்காசுகளை போட்டு அவனோட வீட்டு வாசல்ல வச்சிடுங்க. 100 பொற்காசுகள் உங்களுக்கான அன்பு பரிசு அப்படின்னு அதுல எழுதியும் வையுங்க அப்படின்னு இந்த மந்திரி மன்னர்கிட்ட சொன்னாரு. சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாருங்க மன்னா அப்படின்னு சொன்னாரு. இப்படி தன் மந்திரி சொன்னபடியே இந்த மன்னரும் ஒரு பையில 99 பொற்காசுகளை போட்டு, உங்களுக்கு 100 பொற்காசுகள் பரிசு அப்படின்னு ஒரு ஓலையில எழுதி இந்த சேவகனோட வீட்டு வாசல்ல வச்சிட்டாரு. அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு வெளியே வந்து கதவை திறந்த இந்த சேவகனோ அங்க ஒரு பை இருக்கிறத பார்த்து, ஏமீதி, இது என்னது இது அப்படின்னு குழம்பி போய் அத தன் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போனாரு. வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போன இந்த சேவகனோ அந்த ஓலையில எழுதி இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்புறம் அந்த பைய திறந்து அதுல இருக்கிற இந்த பொற்காசுகளை பார்த்து ஆனந்தத்துல மிதந்தான். இப்படி ஆனந்தத்துல மிதந்தபடியே தன் குடும்பத்தாரோட அந்த பைய திறந்து அதுல இருந்த இந்த பொற்காசுகளை எல்லாம் 1 2 3 அப்படின்னு எண்ணிக்கிட்டே வந்தான். கடைசியில இந்த பொற்காசுகள்ல 1 குறைவாக இருந்துச்சு. ஆஹா, சரி சரி, இங்கதான் அந்த இன்னொரு பொற்காசு எங்கேயாவது விழுந்து கிடக்கும் அப்படின்னு தன் மனசுலயே நினைச்சுக்கிட்டான். அதுபடி அவனும் அவனோட மனைவி, குழந்தைகள் அப்படின்னு எல்லாரும் தவற விட்ட அந்த ஒரு பொற்காசை தேட ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்கு வெளியே, முன்னாடி, பின்னாடி அப்படின்னு தேடி தேடி அன்னைக்கு கார்த்தால இருந்து பொழுதே சாஞ்சு போச்சு. ஆனா இந்த ஓலையில எழுதியிருந்தபடி அந்த 100வது பொற்காசு இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இவங்களோட தேடலும் முடிஞ்ச பாடு இல்ல. அந்த ஒரு பொற்காசு கிடைக்காததால கோபமடைஞ்ச இந்த சேவகனும் தன்னோட மனைவி மேலையும் குழந்தைங்க மேலையும் எரிஞ்சு விழ ஆரம்பிச்சான். அவனோட மன மகிழ்ச்சி மன வருத்தமாக மாறிடுச்சு. இதுக்கு அடுத்த நாளும் கூட இந்த சேவகன் அப்படியே விரக்தி அடைஞ்சவனாக இருந்தான். அவன் முகத்துல எப்பயும் இருந்த சிரிப்பு போய் இப்போ சிடுமூஞ்சியாக மாறி இருந்துச்சு. தன்னைத்தானே திட்டிக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டே நின்னுக்கிட்டு இருந்தான். இதையெல்லாம்
ஒண்ணு விடாம ஓரமா நின்னு கவனிச்சுக்கிட்டு இருந்த இந்த மன்னருக்கு, ஆஹா, என்னடா இது, இவ்வளவு சந்தோஷமா இருந்தான், 100 பொற்காசுன்னு சொல்லி 99 பொற்காசுகள் கிடைச்சும் கூட இல்லாத அந்த ஒரு பொற்காசை நினைச்சு இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான், இப்படி மாறி போயிட்டானே ஆளே அப்படின்னு தன்னோட மந்திரிய கூப்பிட்டாரு. அவர்கிட்ட நடந்த இந்த எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துகிட்டாரு இந்த மன்னர். அப்பதான் இந்த மந்திரி இந்த மன்னர்கிட்ட சொன்னாரு, மன்னா, எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு கொடுக்கிற 99 வகையான சௌபாகியங்களோட இருக்கிறத நம்ம எப்பயும் மறந்துடுறோம். வாழ்க்கையில நமக்கு கிடைக்காத அந்த ஏதோ ஒரு பாக்கியத்துக்காக நம்மளோட நிம்மதியை நம்ம இழந்துடுறோம். நிம்மதியை இழந்து மன வருத்தத்தோட வாழ்ந்துட்டு வரோம். அந்த காணாத ஏதோ ஒண்ணுக்காக நம்ம ஏங்கி தவிக்கிறோம். இப்படி நம்ம கைவசம் இருக்கிற பல சுகங்களை மறந்து ஏதோ ஒரு இல்லாத சுகத்துக்காக ஏங்குறோம். மனக்கவலையோட நம்ம வாழ்ந்துகிட்டு வரோம் அப்படின்னு இந்த மன்னர்கிட்ட இந்த மந்திரி சொல்லி முடிச்சாரு. மந்திரியாரே, ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. நீங்க சொன்னதெல்லாம் கேட்டபோது பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற பழமொழி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்தாங்க மந்திரியாரே, என்னோட மனக்கவலையை நீக்கி எனக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டினதுக்காக உங்களுக்கு 100 பொற்காசுகள் பரிசு அப்படின்னு ஒரு பைய கொடுத்தாரு. மன்னா, இந்த 100 பொற்காசுகள் பரீட்சைய என்கிட்டயும் செய்றீங்களா அப்படின்னு சிரிச்சு கேட்டாரு இந்த மந்திரி. அட மந்திரியாரே, உங்ககிட்ட நான் நிஜமா இந்த பரீட்சை எதையும் செய்யல. இதுல 100 பொற்காசுகள் ஏற்கனவே வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு இந்த மந்திரியோ, மன்னா, உங்களோட அன்பு மட்டுமே எனக்கு போதும். இந்த 100 பொற்காசுகளை நீங்க எனக்கு தரேன்னு சொன்னதே ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா இது எனக்கு இப்போதைக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. இந்த தடவை ஒரு நல்ல பாடம் புகட்டினதுக்காக 100 பொற்காசுகள் கொடுத்த நீங்க அடுத்த ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலையும் இதே மாதிரி தருவீங்கன்னு என் மனசு தேவையில்லாத ஆசையில மிதக்க ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க எனக்கு இப்ப கொடுக்கற சம்பளமே எனக்கு மனதார திருப்திகரமானதாக இருக்கு. அதனால இத நீங்களே வச்சுக்கோங்க மன்னா அப்படின்னு பணியோட சொல்லிட்டு தன் வீட்டை பார்க்க கிளம்பினாரு. அவ்வளோதான்.